ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபுல் டே ரொட்டீன் தான் வரப்போகுது. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த ஆரஞ்சு பழம் ஃபுல்லாகவே 100 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி சென்னை மாதாவரத்துலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்ட் சிதம்பரம் டு சென்னை பஸ் ஓட்டுறாங்கன்னு ஆல்ரெடி தெரியும். அப்படி பஸ் ஓட்டிட்டு வரும்போது இந்த ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஃப்ரூட்ஸ்லாம் எப்படி சாப்பிடலாம், ஜூஸ் போட்டு சாப்பிடலாமா, வெறும் வாயில சாப்பிடலாமான்னு தர்ஷனும் நானும் பார்த்துருந்தேன். நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்து காலையிலேயே காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வர போறாங்க. அவங்களுக்கு தான் லஞ்ச் செய்ய போறேன். லஞ்சுக்கு முட்டை வந்து வேக வச்சுட்டேன். அது ஒரு பக்கம் இப்போ வெந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் காய்கறி எல்லாம் இப்போ எடுத்து வைக்கணும். பாருங்க, சின்ன வெங்காயம், தக்காளி, பெரிய வெங்காயம், வெண்டைக்காய், இஞ்சி, நெக்ஸ்ட் கேரட், முள்ளங்கி, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் குக்கர் இவ்வளோ நாள் சின்ன குக்கர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பெரிய குக்கர் யூஸ் பண்ணவே இல்லை. இன்னைக்கு பிரியாணி தான் செய்ய போகிறோம், சிக்கன் பிரியாணி. அதனால பெரிய குக்கர் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல வந்து சின்ன குக்கரில் இருக்கிறத கழட்டி இதில் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் வந்து இப்போ அரிசி வந்து பச்சரிசியில் தான் செய்ய போகிறேன். அரிசி ஊற வச்சிருக்கேன். சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். சிக்கனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சிக்கன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் 65 போடுறதுக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம், பிரியாணி செய்யறதுக்கு எவ்வளோ எடுத்துக்கலான்ட்டு நான் வந்து கட் பண்ணி அலசினதுக்கு அப்புறம் தான் நான் மெஷர்மெண்ட் பண்ணி சிக்கனை பிரிச்சு எடுத்து நான் வந்து பிரியாணி செய்ய முடியும். அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சோம்பப்படி, பிரியாணி செய்யறதுக்காக நெய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்து பாப்கார்ன் செய்யறது, கடலை மிட்டாய், 2 லிட்டர்ல ஸ்ப்ரைட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ 3 டேஸ் பசங்க லீவுங்கிறதுனால அப்பப்போ வெளியில போனா ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் இப்போ சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த சிக்கனை இப்போ நான் வந்து அலசணும். அலசி கட் பண்ணி பிரியாணிக்கு தனியாக எடுக்கணும், 65க்கு தனியாக எடுக்கணும். 65 ஃபுல்லாகவே நான் வந்து எலும்பு இல்லாமல் வெறும் சத பகுதியை மட்டும்தான் 65 போடுவேன். பிரியாணிக்கு அப்படியே பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கலான்ட்டு அப்படியே ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். பிரியாணிலாம் செஞ்சு பல வருஷம் ஆன மாதிரி இருக்குது. இன்னைக்கு கரெக்டாக வருமானு தெரியல. குக்கரும் வந்து 1 இயராக யூஸ் பண்ணாத குக்கரு. அதுலேயும் எப்படி சொதப்பிடுவோன்னா கரெக்டாக வருமானு தெரியல. ஜஸ்ட் இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறேன். பிரியாணி செஞ்சே ஆகணும்னு ஒரு முடிவு எடுத்து தான் இன்றைக்கி வந்து களத்தில் இறங்கியாச்சு. இப்போ 65 போடுறதுக்காக மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். 65 சிக்கன் மசாலா, அடுத்து தனி மிளகாய் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு சால்ட்டு எல்லாமே எடுத்து வச்சு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். முட்டை அவிச்சதை உரிச்சு அதையும் எடுத்து வச்சாச்சு. தயிரும் லெமனும் மட்டும்தான் இப்போ 65க்கு ஆட் பண்ணணும். அதனால் அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம வந்து பிரியாணி கூட்டி வச்சிடலான்ட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சாச்சு. குக்கர் எடுத்து வச்சாச்சு. தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நெய், ஆயில் எல்லாமே இப்போ எடுத்து வச்சு ஆட் பண்ணி பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட்டை, கிராம்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலாம் சேர்த்துட்டேன். அதுவும் வதங்கினதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்தை இந்த ஸ்டேஜில் சேர்த்து அதில் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இந்த 65ல பாருங்க, லெமனும் தயிரும் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வாரமாக வச்சாச்சு. வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் பால் அரைச்சி வச்சிருக்கேன். தேங்காய் பால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு, பார்ப்போம். ஏன்னா மெஷர்மெண்ட் நம்ம அரிசி தகுந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட் பண்ணி தான் தண்ணி ஆட் பண்ணுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கு அப்புறம் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா. நெக்ஸ்ட் இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ண போறோம். சிக்கன் ஆட் பண்ணி இது ஒரு 10 நிமிஷம் கிட்டத்தட்ட வேக விடணும். மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் தேங்காய் பால், தண்ணி எல்லாமே ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை வந்து அளந்து ஊற்றிக்கிறது. அடுத்து நமக்கு எவ்வளோ தண்ணி குறையுதோ அவ்வளோ தண்ணி நம்ம வந்து ஊற்றிக்க வேண்டியதான். இன்னைக்கு நான் 2 காப்படி அரிசி எடுத்திருக்கேன்னா 4 காப்படி நான் வந்து தண்ணி ஆட் பண்ணுறதுல 2 காப்படி தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன், 2 காப்படி தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் பால் தான் 3/4 பங்கு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த ஸ்டேஜில் காரம், உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை நான் மூடி வச்சு கொதிக்க விட போகிறேன். கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அரிசி வந்து ஆட் பண்ண போகிறேன். ஒரு 3 கொதி 4 கொதி வந்துச்சுன்னா அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக வந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை சேர்த்தோம்னா பிரியாணிக்கு ரெடி. இன்னைக்கு வந்து குக்கரை மூடி தான் செய்ய போகிறேன். ஜஸ்ட்டு பிளேட்டு மூடி பாத்திரத்தில் செய்யலை. அதனால அடி பிடிக்குமோ எப்படின்னே தெரியல, பார்ப்போம். பாருங்க, நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் அரிசியும் சேர்த்துட்டேன். இப்போ காரம், உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி நான் வந்து பச்சை அரிசியில் தான் செய்கிறேன். இப்போ ரீசெண்டாக வீட்டில் வந்து பச்சை அரிசி, சாப்பாட்டுக்காகிற அரிசி 2 தான் இருக்குது. பாஸ்மதி ரைஸ் வந்து கிடையாது. அதனால பச்சை அரிசியில் தான் இன்றைக்கி பிரியாணி செஞ்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கெஸ்ட்டும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வேற யாரும் இல்லைங்க, நம்ம சர்வேஷ் குட்டி தான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் மதியம் லஞ்ச் வந்து
ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சர்வேஷ் குட்டி வந்ததுமே பசங்களுக்கு கை கால் புரியல. அவ்வளோ சந்தோஷம் தர்ஷனுக்கும் தன்ஷிக்கும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து மீட் பண்றாங்க. நம்ம வந்து கிராமத்துல கிடையாது, நம்ம தனியா சிதம்பரம் வந்தாச்சு. இங்க வந்து எப்போவாச்சும் வந்தால் தான் பார்க்க முடியும், இல்லைன்னா ஊருக்கு போனால் நம்ம தான் போயிட்டு சர்வேஷ் குட்டியை பார்க்கணும். பசங்களுக்கு ஒரே சந்தோஷம். 65 இப்போ வந்து பாருங்கள் சூப்பராக போட்டிருக்கேன். பிரியாணியும் ஃபைனலாக வந்து ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி பிரியாணி பாருங்கள் உடச்சி விட்டேன். ரொம்பலாம் வந்து குழையில, கொஞ்சம் திட்டமாக நல்லா வந்திருக்கு. பரவாயில்ல, ரொம்ப சொதப்பாமல் ஓரளவு மேலோட்டமாக பிரியாணி மாதிரி வந்திருக்கு. இப்போ எல்லாரும் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளில் சாதம் போட்டாச்சு. பிரியாணி, சிக்கன் 65, முட்டை, தயிர் பச்சடி. மதியத்துக்கு லஞ்ச் இதாங்க. இன்னைக்கு நான் பிரியாணி செய்ய போய் சொதப்பினதை சொல்கிறேன் பாருங்க. 2 காப்படி அரிசிக்கு 4 காப்படி தண்ணி ஊற்றிருந்தேன். அதில் ஒரு காப்படி கம்மி பண்ணியிருந்துருக்கலான்னு தோணுச்சு. 3 விசில் வந்து வச்சிருந்தேன். அதில் 1 விசில் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம், 2 விசில் மட்டும் வச்சிருந்துருக்கலாம்னு தோணுச்சு. இந்த 2 மிஸ்டேக் தான் நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் இனிமேல் கரெக்டாக பிரியாணி வந்து ப்ராப்பராக பண்ண கற்றுக்கிட்டு தான் செய்யணும். கொஞ்சமாக அடி பிடிச்சிச்சு அடியில். நெக்ஸ்ட்டு சாதம்லாம் கரெக்டாக திட்டமாக தான் வெந்திருந்தது. தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அடி பிடிச்சிருக்கு. இது 2 தான் வந்து சொதப்பிடுச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்கிறோம். சிக்கன் பிரியாணி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்கிறது. ஒரு 1.5 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது பிரியாணிலாம் செஞ்சு. பிரியாணி கரெக்டாக வரல, அடி பிடிச்சிருக்கு. மற்றபடி எல்லாமே ஓகே, அடி மட்டும் பிடிச்சிருந்தது. ஒரு விசில் கம்மி பண்ணியிருக்கலாம், தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. டேஸ்ட்டு, காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஈவினிங் டைம் ஆனதுமே ஈவினிங் வந்து பஜ்ஜி போட்டுடலான்ட்டு இப்போ பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வாழைக்காய் சுற்றி போட்டு இப்போ பஜ்ஜி போட்டுட்ருக்கேன். நான் ஆல்ரெடி வாழைக்காய் சிப்ஸ் போட்டிருந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதில் நிறையா வாழைக்காய் மீன் இருந்து பார்த்துருப்பீங்க. அந்த வாழைக்காயில் இன்றைக்கி ஒரு 2 வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்காக எடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பஜ்ஜி போட்டுட்ருக்கேன். சரி, சர்வேஷ் குட்டி தர்ஷன்லாம் என்ன பண்ணுறான்ட்டு வெளியில் வந்து பார்க்க வந்தேன். பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. தொடுப்பத்தோட சீவு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இறச்சி போட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஈவினிங்காக ஒரு 5 மணிக்கு ஹஸ்பண்ட் கிட்ட பிச்சாவரம் போட்டிங் போகலாம் அப்படின்னு நான் வந்து கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க 2 மணியோட டிக்கெட்லாம் க்ளோஸு, காலையிலே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அச்சோ, இது தெரியாமல் போயிடுச்சு, எல்லாம் மதியமே கிளம்பி போயிருக்கலாம் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். கோவிலுக்கு போயிட்டு வரலாம், நடராஜர் கோவிலுக்கும் காளி கோவிலுக்கும் போயிட்டு வரலாம், கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ எல்லாருமே கிளம்பி ரெடியாக இருக்கும். போட்டிங் வந்து நாளைக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். போட்டிங் வந்து பிச்சாவரம் போட்டிங் நாளைக்கு. இன்னைக்கு கோவிலுக்கு. சர்வேஷ் குட்டி வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வந்தது தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. இது வரைக்கும் அவங்க வந்து ஸ்டே பண்ணவே இல்லை. அதனால இன்னைக்கு கோவிலுக்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் கரெக்டாக ஒரு 6 மணி போல் ஆகும். இதுக்கப்புறம் போனால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மாடியில் பாருங்கள் சர்வேஷும் தன்ஷி நெக்ஸ்ட் தர்ஷன் எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு. நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிச்சாவரம் போட்டிங் தான் போக போகிறேன். நான் போட்டிங் எனக்கு விவரம் தெரிஞ்சு பிச்சாவரம் போட்டிங் இது வரைக்கும் போனதில்லை. மேரேஜ் முன்னாடி ஒரு டைம் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுவும் விவரம் தெரியாத வயசில் போனது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் போட்டிங் போனதும் கிடையாது, அந்த சைடு போய் விசிட் பண்ணதும் இல்லை. இங்கேருந்து பிச்சாவரத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டருன்னு நான் கூகுளில் பார்க்கும்போது ஜஸ்ட் 9 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. என்னோட வீட்டிலேருந்து வண்டி கேட்லேருந்து மண்டபத்து உள்ளார கிள்ளை பிச்சாவரம் கிட்ட தாங்க இருக்குது. நான் வந்து இங்கேருந்து கொடியம்பாளையம் பீச்லாம் போயிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப தூரமான கிலோமீட்ரு. பிச்சாவரம் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்கிற பிச்சாவரத்துக்கு இது வரைக்கும் நான் போய் விசிட் பண்ணலை. மேரேஜ் முன்னாடி போனது தான். எப்படியாச்சும் கண்டிப்பாக நாளைக்கு போகணுன்னு சொல்லியிருக்கேன். எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கேன். கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சர்வேஷும் கிளம்பிட்டான் பாருங்க. பேண்ட்டு டிஷர்ட்லாம் போட்டு கிளம்பிட்டான். தன்ஷியும் கிளம்பிட்டா, தர்ஷனம். இப்போ நாங்கள் எல்லாருமே காளி கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து நடராஜர் கோவிலுக்கு தரிசனத்துக்கு கிளம்புறோம். 2 வீலரில் தான் போக போகிறோம். என்னோட ஸ்கூட்டியில் நான், தன்ஷி, சர்வேஷ் அம்மா நாங்கள் 3 பேரும் போக போகிறோம். ஹஸ்பண்ட் ஸ்கூட்டியில் சர்வேஷ் அப்பா, ஹஸ்பண்ட், தர்ஷன் அவங்க 4 பேரும் அதில் வர போகிறாங்க. கோவிலுக்கும் வந்தாச்சு. வந்ததுமே வண்டியை வந்து சைடில் பார்க் பண்ணியாச்சு. பாருங்கள், ஆல்ரெடி நிறைய விளாக்ல நான் கொடுத்துருக்குறேன். காளி கோவிலுக்கு வந்திருக்கிறது. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், தில்லை காளியம்மன். உள்ளே என்ட்ரி ஆனதுமே தீபம் ஏற்றிட்டு போகலான்ட்டு இப்போ நாங்கள் ஒரு பிளேட் வந்து அகில் வாங்கியிருந்தோம். அகில் இப்போ வந்து பாப்பா வச்சிட்டு இருக்கா. மொத்தம் அதில் வந்து 6 இருந்துச்சு. ஒரு நபருக்கு ஒரு விளக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து அகில் எல்லாத்தையும் பாப்பா வந்து எடுத்து வச்சிட்டு இருக்கா. ஃபைனலாக பாருங்கள், தன்ஷி,
சர்வேஷ் அம்மா, நாங்கள் எல்லாருமே ஏற்றிட்டோம். என்னோட ஹஸ்பண்டு, சர்வேஷ் அப்பா அவங்களாம் ஏற்றுறதுக்காக அங்கே ஓரமாக வச்சுருக்கோம். அவங்க ஏற்றி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து உள்ளார சாமி தரிசனம் பண்ணியாச்சு. தில்லை அம்மனை தரிசனம் பண்ணிட்டு, தில்லை காளியம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு, இப்போ நாங்கள் கோவிலில் பின்னாடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அம்மனுக்கு தீவார்த்தனை காட்டும் போது கூட்டம் அதிகமாகிடுச்சு. அதனால விபூதி வாங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியே ஒருத்தவங்கள அப்படியே வந்தாச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படி நடராஜர் கோவிலுக்கு போக வேண்டியதான். இப்போ ஃப்ரண்ட்ல வந்துட்டோம். தில்லைக்காளி அம்மன் கோவிலுக்கும் இப்போ முன்னாடி வந்தாச்சு. இங்கேயும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இங்க இருந்து நடராஜரை தரிசனம் பண்றதுக்கு நடராஜர் கோவிலுக்கு போகணும். இன்னைக்கு கோவில்ல கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருக்கு. காளி கோவில்ல கூட்டம் அதிகமா கிடையாது. நடராஜர் கோவிலையும் சேம் கூட்டம் கம்மியா இருக்குமான்னு தெரியல, போயிட்டு தான் பார்க்கணும். தம்பியும் பாப்பாவுமே இப்ப விழுந்து கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க. வந்ததுமே பாருங்க வண்டி எடுத்தாச்சு. ஹஸ்பண்ட் வண்டியில வந்து முன்னாடி சர்வேஷ் குட்டி, பின்னாடி தர்ஷன், சர்வேஷ் அப்பா, இவங்க 4 பேரும் அந்த பைக்ல போயிடுவாங்க. நாங்க 3 பேருமே ஸ்கூட்டில இப்போ நடராஜர் கோவிலுக்கு வந்தாச்சு. வந்ததுமே வந்து பூ ஒரு முழம் வாங்கியிருந்தோம். ஒரு முழம் இங்க 50 ரூபா. எந்த பூ எடுத்தாலும் 50 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஒரு முழம் இப்போ பூ வந்து வாங்கி பாப்பா தலையில, சர்வேஷ் அம்மா, அப்புறம் நான் 3 பேருமே கட் பண்ணி வச்சுட்டு தான் இப்போ கோவில் உள்ள என்ட்ரி ஆகுறோம். என்ட்ரி ஆகும்போது பாருங்க கூட்டம், எக்கச்சக்க கூட்டம். தரிசனத்துக்கும் தேருக்கும் வர்ற கூட்டம் இன்னைக்கு வந்திருக்கு. என்ன கோவில்ல விசேஷனே தெரியலையேன்ட்டு பார்த்தா, இன்னைக்கு நடராஜருக்கு பாலாபிஷேகம் சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ பக்தர்கள் வந்திருக்காங்க பாருங்க. சும்மா நல்ல பசங்களை கூட்டிட்டு போவேன், செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமைன்னு கூட்டிட்டு போவேன். அப்போ ஃப்ரீயா இருக்கும் கோவிலே, கூட்டமே இருக்காது. நடராஜரை ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா தாராளமா கூட்டமே இல்லாம நின்று கையெடுத்து கும்பிட்டு சாமியை எவ்வளோ நேரம் வேணாலும் நின்று சாமியை பார்த்துக்கிட்டே நிக்கலான்னு நிறைய டைம் அந்த மாதிரி நின்றுருக்கேன். இன்னைக்கு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல நடராஜரை எப்படி பார்க்க போறோம்னே தெரியலன்ட்டு போனா உள்ளார பார்க்கவே முடியல. உள்ளார போயிட்டு பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் சைட்ல தான் பார்க்க முடிஞ்சது. சாமி எங்களால பார்க்க முடியல. அப்புறம் வெளியில வந்துட்டு பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. நிறைய இடத்துல பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. கோவில் உள்ளாரையும் கொடுத்துருந்தாங்க. அங்க செம கூட்டம் வாங்க முடியல. வெளியில கொடுத்துருந்தாங்க. சாம்பார் சாதமும் ஸ்வீட்டும் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே எல்லாருக்கும் ஒரு பிளேட்ல வாங்கி டிக்கில வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்ததுமே சர்வேஷுக்கு பசி. தம்பிக்கும் ஒரு டப்பா பால் ஆற்றி இப்போ தம்பிக்கு கொடுக்கறதுக்காக, அதுவும் ஆற வச்சு கொடுக்கணும். சூடாக கொடுத்தா தம்பி குடிக்க மாட்டான். நைட்டுக்கு டின்னர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கோவில் பிரசாதமும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் தோசை, காலையில் இட்லி சாம்பார் வச்சுருந்தேன். அந்த இட்லி சாம்பார் தான். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சர்வேஷ் குட்டிக்கு இப்போ தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டப்பா பால் வந்து ஆற்றி கொடுக்க வேண்டியதை இப்போ ஆற்றியாச்சு. இப்போ சர்வேஷ் குட்டியை தூங்க வைக்கணும். ஒரு டப்பா பால் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பெட்டை அரேஞ்ச் பண்ணி இப்போ சர்வேஷ் குட்டி இங்கே தான் தூங்க போகிறாரு. எல்லாருக்கும் பாய், குட் நைட் சொல்லிட்டாரு. இந்த டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிச்சா வர வீடியோ தான் வரப்போகுது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்த vlogல சந்திக்கலாம். பாய்.